ஸ்டீமோடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு சம்மை பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்டீமை யூஸ் பண்ணி கால்குலேஷன்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டிட்டர்மைன் பண்ண சொல்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம், என்தால்பி, என்ட்ரோபி, எக்ஸ்டர்னல் ஒர்க், internal latent heat and internal energy of dry and saturated steam at 150 degree centigrade. ஸோ அவங்க கொடுத்தாச்சு, ஸ்டீம் வந்து ட்ரை ஸ்டீம்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ட்ரை ஸ்டீம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ட்ரை ஸ்டீம். ஸோ நமக்கு எதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஸோ ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் மாஸில் எவ்வளவு வால்யூம் இருக்குது அதுதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ அதை ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்தால்பி. ஸோ ஒரு சிஸ்டத்தில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறோம், ஸோ அதுதான் என்தால்பி. ஸோ 3 என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபின்னா என்னென்னா, ஒரு மாஸ் ஆஃப் குறிப்பிட்ட யூனிட் மாஸில் ஹீட்டை கொடுக்கும்போது எவ்வளோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதான் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா, அது ப்ராப்பர்ட்டியில் கூட வராது, ஜஸ்ட்டு எவ்வளோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதுதான் என்ட்ரோபி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க்குன்னு சொல்லலாம், அதனால் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் கூட சொல்லலாம். ஸோ இது என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நமக்கு சிஸ்டத்தில் ஹீட் வரும்போது எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. ஸோ இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட் பார்த்திங்கன்னா அதே போல் தான், எக்ஸ்டர்னல் ஒர்க் போல் தான் வரும். ஆனால் இன்டர்னலாக மாலிகுலர் அட்ராக்ஷனால் எவ்வளவு எனர்ஜி வந்து எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குது, ஸோ அதான் இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ இன்டர்னல் எனர்ஜின்னு வரும்போது நமக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர்டாக இருக்குது. இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட்னால் நமக்கு மாலிகுலர் அட்ராக்ஷனால் எவ்வளோ ஒர்க் நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஸ்டோர்டு எனர்ஜி. ஸோ ஆஃப் ட்ரைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ட்ரை ஸ்டீம் தான் ஃபைன் பண்ணணும். அண்ட் சேச்சுரேட்டட் ஸ்டீம் அட் 150 டிகிரி சென்டிகிரேட். ஸோ சேச்சுரேட்டட் ஸ்டீம்னா பாயிலிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற டெம்பரேச்சரை தான் நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ அது 150 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டீம் டேபிளில் இருந்து நமக்கு தேவையான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிவன் டேட்டாவில் எழுதியாச்சு. ஸ்டீம் இஸ் ட்ரை அண்ட் சேச்சுரேட்டட் ஸ்டீம். ஸோ அது நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சது தான். டேட்டா ரிக்யூர்ட் நமக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸோ அதை வீன்னு எடுத்தாச்சு. ஏன்னா அங்கே வால்யூம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வி, அதனால வீன்னு எடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்தால்பி. ஸோ என்தால்பி ஹைச் டினோட் பண்ணுறோம். ஏன்னா என்தால்பினால ஹீட்டை கொடுத்து எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான். ஸோ அந்த ஹீட்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஹைச்சு, அதனால் என்தால்பி ஹைச்சுன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரோபி எஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டர்னல் ஒர்க்கு இடபிள்யூன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அடுத்ததெல்லாம் இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ அதுபோல் ஐஎல்னு சொல்லி எடுத்தாச்சு. இன்டர்னல் எனர்ஜியை யூன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். சரி, ஓகே. டேட்டா ரிக்யூர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா சொல்யூஷன். ஸோ நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ அதை எடுத்து நமக்கு என்ன டேட்டா தேவைப்படுமோ அதெல்லாம் எழுதிருக்கலாம். ஸோ நமக்கு ட்ரை ஸ்டீமை பொறுத்தவரையில் அதிகமாக நமக்கு தேவைப்படுது விஜி, அதாவது வால்யூம் ஆஃப் கேஸ், என்தால்பி ஆஃப் கேஸ், என்ட்ரோபி ஆஃப் கேஸ். ஸோ அந்த என்ட்ரோபி அந்த கேஸ் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ட்ரை ஸ்டீம். ஸோ ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக் வால்யூம்னால என்ன சொல்லியிருந்தேன், குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் மாஸை எவ்வளவு வால்யூம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே வி ட்ரைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் ட்ரை ஸ்டீமில் எவ்வளவு வால்யூம் இருக்குங்கிறது ஃபைன் பண்ணுறது தான். ஸோ வி ட்ரைக்கு நம்ம வால்யூம் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம்.
அதாவது இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வீட்ரைக்கு விஎஃப் ப்ளஸ் விஎஃப்ஜி. ஸோ அந்த ரெண்டையும் கூட்டியாச்சுன்னா நமக்கு விஜின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதை நமக்கு ஆல்ரெடி விஜி தெரிஞ்சது தான், அதை அப்படி எழுதிடலாம். அடுத்தது என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம். ஸோ என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம் பார்த்தாச்சுன்னா அதே தான், என்தால்பின்னு சொன்னால் அதே ஃபார்முலா தான், அதே டெஃபினிஷன் தான், அதை ட்ரை ஸ்ட்ரீம்னு சொல்லி எடுக்கணும். ஸோ என்தால்பி ஆஃப் ட்ரை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஹெச்எஃப்ஜி. ஸோ அந்த ரெண்டையும் கூட்டும்போது ஹெச்ஜி. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டும்போது எப்படி வருதுன்னா, ஹெச்எஃப்னா ஃப்ளூயிட் ஆஃப் என்தால்பி, ஹெச்எஃப்ஜினா என்தால்பி ஆஃப் எவாபரேஷன். ஸோ இந்த ஃப்ளூயிட் எவாபரேஷன் ஆகும்போது கேஸாக மாறும். ஸோ அதனால தான் ஹெச்ஜி வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஸோ அதுவும் தெரியும், அதுவும் அப்படியே எழுதிடலாம். மூணாவது என்ட்ரோபி ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம். ஸோ அதே போல் இங்கேயும் எஸ்ஜின்னு சொல்லி எடுத்து அந்த வேல்யூ நமக்கு தெரியுதுனால அப்படி எழுதிடலாம். ஸோ அதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100 pV ட்ரை. ஸோ ஃபஸ்ட் இதோட டெஃபினேஷன் என்னென்னா, நமக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நமக்கு சிஸ்டத்தில் ஹீட் உருவாகுது. அந்த மாதிரி ஹீட் உருவாகும் போது வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே நேரத்தில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலாவை வந்து எடுத்துருக்கிறோம். வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதனால் வி ட்ரைன் எடுத்துருக்குறோம். ஏன்னா இது ட்ரை ஸ்ட்ரீம், அதனால் ட்ரைன் எடுத்துருக்குறோம். ஸோ ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ரெஷர் எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று இன்ட்ரு பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். அப்படியே அப்ளை பண்ணிச்சுன்னா நமக்கு 186.6 சொல்லி கிடைக்குது. ஸோ அடுத்தால பார்த்தாச்சுன்னா இன்டர்னல் லேட்டன் ஹீட், அதாவது இதை இன்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் கூட சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா, லேட்டன் ஹீட் மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஹெச்எஃப்ஜினா இந்த லேட்டன் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் தான் நம்ம ஹெச்எஃப்ஜி எடுத்துருக்கிறோம். லேட்டன் ஹீட் என்னென்னா, நமக்கு பாயிலிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து லேட்டன் ஹீட்னாலே ஃபஸ்ட் என்னென்னா வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மாறது தான் லேட்டன் ஹீட்டு. அதாவது ஐஸ்லேருந்து வாட்டராக மாறினாலும் சரி, வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறினாலும் சரி. இங்கே வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறி இருக்குது. ஸோ வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறும்போது அது எவாபரேஷன் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் லேட்டன் ஹீட்டை வந்து எவாபரேஷன் கண்டிஷன் இருக்கிறதுனால ஹெச்எஃப்ஜின்னு எடுத்துருக்குறோம். ஸோ எஃப்ஜினா எவாபரேஷன், ஹெச்னா என்தால்பி. ஸோ என்தால்பி ஆஃப் எவாபரேஷன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் ட்ரை ஸ்ட்ரீம். ஸோ இந்த லேட்டன் ஹீட்டிலேருந்து எவ்வளோ ஹீட் நம்ம கொடுத்துருக்கோம், அதிலேருந்து எவ்வளோ வேலை ஒர்க் நடந்துருக்குது, எக்ஸ்டர்னல் ஒர்க் எவ்வளோ நடந்துருக்குது மைனஸ் பண்ணியாச்சுன்னா இன்டர்னல் ஒர்க் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வேல்யூலாம் தெரியும், அதை அப்படியே ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணால் கிடைக்குது ஆன்சர். ஸோ யூ ட்ரை. ஸோ இது பார்த்தாச்சுன்னா நமக்கு இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஸோ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா ஹெச் ட்ரை என்தால்பி, அதாவது ஹெச் ட்ரைலேருந்து E.W, அதாவது எக்ஸ்டர்னல் ஒர்க்கை மைனஸ் பண்ணுறோம்னா நமக்கு ஹெச்னா வந்து எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறோம், அதிலேருந்து எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குதுன்னு கழிச்சாச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.